spiritual war that is going against us. ஆகவே நமக்கு விரோதமாக ஒரு ஆவிக்குரிய யுத்தமானது அது நடக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். Then who are our enemies here in this spiritual war? இந்த ஆவிக்குரியதான யுத்தத்திலே நம்முடைய எதிராளி யாராக இருக்கிறார்கள்? What? Brinda? Yeah, okay. That is one enemy. But our mind can be our enemy. Bible says in Romans 8:7, the carnal mind is enmity with God, against God. ரோமர் 8:7 நாம் பார்க்கிறோம், மாம்ச சிந்தையானது அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது, அதுவே நம்முடைய சத்துருவாக இருக்கிறது. So let's see how the enemy attacks us through thoughts. ஆகவே சத்துருவானன் எவ்விதமாக நம்முடைய சிந்தையின் மூலமாக அவன் நம்மை தாக்குகிறான் என்பதை நாம் பார்ப்போம். He comes to us by telling us lies. He tries to deceive us. He tries to put doubts in us. He makes us to not to believe the word. ஆகவே சத்துருவானவன் நம்முடைய மனதிலே அவன் பொய்களை சொல்லி பலவிதமான வஞ்சகமான காரியங்களை நம்முடைய மனதிலே போட்டு நம்மை சந்தேகத்திற்குள்ளாக அவன் தள்ளி நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடிக்கு அவன் செய்கிறவனாக இருக்கிறான். So we read the Bible and we may be listening to messages, but then the enemy will come immediately and sow doubts into our minds. நாம் வேதத்தை வாசிப்போம், அதே போல நம் செய்திகளை எல்லாம் கேட்போம். ஆனால் நான் அதை கேட்ட பிற்பாடு சத்துருவானவன் வந்து நம்முடைய மனதிலே அவன் சந்தேகங்களை அவன் விதைக்கிறவனாக இருக்கிறான். Does God heal all our sicknesses? தேவன் நம்முடைய எல்லா வியாதிகளையும் அவர் சுகமாக்கி விட்டாரா? Does God bless all the works of our hands? நம்முடைய கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து விட்டாரா? And so on. He keeps putting doubts. That is his method of deceiving us. இப்படியாக அவன் பல சந்தேகமான காரியங்களை நம்முடைய மனதிற்குள்ளாக போட்டு அவிதமாக அவன் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். That's how he deceived Eve. அவிதமாகத்தான் அவன் ஏவாளை வஞ்சித்தான். He sowed a doubt. He just put a doubt into her mind and because of that man can fail. ஏவாளுடைய மனதிற்குள்ளாக அவிதமான ஒரு சந்தேகத்தை தான் அவன் விதைத்தான். அதன் மூலமாக முழு மனுஷ குலத்தையும் அவன் விழச் செய்தான் அந்த நாளிலே. Therefore we have to be firmly fixed on the word of God. We should not be moved away from the word of God. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அதிலிருந்து நாம் விலகக்கூடாது. God's word is truth, is the absolute truth, and his word is settled in heaven. ஆகவே தேவனுடைய வார்த்தையே அது சத்தியமாகும், அது வானத்திலே அது நிலைநிறுத்தப்பட்டதான ஒரு சத்தியமாக இருக்கிறது. And we should believe that God will never tell a lie, because that's recorded in the word of God. தேவன் ஒருபோதும் ஒரு பொய் சொல்ல மாட்டார், அது வேதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். So other thoughts that come to us of fear and panic. ஆகவே மற்ற தெய்வங்கள் யாவும் அவைகள் பயமுறுத்துகிறவைகளாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். So when the Israelites saw the Egyptians coming towards them, they filled with fear and they thought of the worst possible scenario. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்த வனாந்தரத்திலே எகிப்தியர்கள் அவர்களை தொடர்ந்து வருகிறதை பார்த்தபோது அவர்களுக்குள்ளாக பயமானது வந்தது. அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் மரித்து போவோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். So thoughts of fear keep impinging our mind. They keep bombarding our minds through possibly TV news. We listen to the news. Many of them are not positive news. They give us news that will cause fear to come inside. ஆகவே துர்ச்செய்திகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய மனதானது பயத்தினுடைய எண்ணங்களினால் அது சூழப்பட்டு அது முழுவதுமாய் அப்படியாக பயத்தினுடைய காரியங்களினால் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And there is we all sometimes feel very negative about certain situations. ஆகவே சில சூழ்நிலைகளிலே எதிர்மாறானதாக நடந்து விடுமோ என்று சொல்லி நாம் அதை குறித்து நாம் பயப்படுகிறோம். And we think that there will be problems when there are no problems at all. ஆகவே நாம் பிரச்சனைகளால் நாம் சூழப்பட்டிருப்போம் என்பதை குறித்து நாம் பயப்படுகிறோம். Just imagination keeps going the wrong way, looking at the downside of everything. ஆகவே நம்ம பார்க்கிறதான சூழ்நிலையிலே முற்றிலுமாக எல்லாமே எதிர்மாறானதாக தான் நடக்கும் என்று சொல்லி அவ்விதமாகவே நம்முடைய மனதானது முழுவதுமாக நிரப்பப்படுகிறது. அவ்வாறாகவே நம்முடைய கற்பனையும் இருக்கிறது. And some of us have very anxious thoughts. Some of us are prone to anxious thoughts and worry. ஆகவே அநேகர் நமக்குள்ளாக கவலைப்பட்டு நாம் கலங்குகிறவர்களாக அப்படியாக மாறிவிடுகிறோம். And they visit us frequently. நாம் அநேக வேளைகளில் நம்ம அவ்விதமாக நம்ம அது போல தான் நடந்து கொள்கிறோம். And these thoughts can cause issues like sleeplessness and other health issues. இவ்விதமான எண்ணங்கள் நம்முடைய தூக்கத்தை அவைகள் எடுத்து போட்டு நமக்கு அநேக வியாதிகளை அவைகள் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. So these are some of the life experiences that we go through, having these wrong thoughts that is constantly coming against us. ஆகவே தொடர்ந்து விதமான தவறான எண்ணங்கள் நமக்குள்ளாக வருகிறது நிமித்தமாக நாம் சில வேளைகளிலே சுகவீனங்களை நாம் சந்திக்க நேரிடுகிறதாக இருக்கிறது. And then of course the temptation that might come, which will come as a thought. It comes as a thought
and then when we yield to the temptation and act, it becomes a sin. ஆகவே நாம் அநேக வேளைகளில் நாம் பார்க்கிறோம், சோதனைகள் கூட நம்முடைய எண்ணங்களிலே முதலாவதாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அது நாம் பாவத்தை செய்கிறவர்களாக நம்ம மாறிவிடுகிறோம். So this is where the spiritual warfare is taking place. ஆகவே இந்த இடத்துல தான் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். So you see the battle that's happening, it is all in the imagination, in the mind. That's a battle that's happening. ஆகவே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய மனதிலே, நம்முடைய கற்பனையிலே நாம் நினைக்கிறதான நினைவுகளில் தான் அந்த ஆவிக்குரிய யுத்தமானது நடைபெறுகிறது. And we have been given weapons of warfare to overcome this battle. இந்த யுத்தத்தை நாம் மேற்கொள்ளும்படியாக நமக்கு ஆவிக்குரியதான ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I think brother mentioned prophetically that imaginations should be cast down. That's what we find in this particular passage in 2 Corinthians chapter 10 verses 3 and 5. For though we walk in the flesh, we do not war after the flesh. நாம் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. Casting down imaginations and every high thing that exalts itself against the knowledge of God and bringing into captivity every thought to the obedience of Christ. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். So you see the weapons that we have been given here is not to go against Satan, it is to go against the thoughts that is put by Satan. ஆகவே இந்த நாளிலே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான போராயுதங்கள் அவைகள் சாத்தானுக்கு விரோதமாக பயன்படுத்தும்படியான ஆயுதங்களாக அவைகள் கொடுக்கப்படாமல் அவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறதான எண்ணங்களை கீழ்ப்படுத்தும்படிக்கு சிறைப்படுத்தும்படிக்கு நமக்கு அவைகளுக்கு விரோதமாக நம் அவைகளை பயன்படுத்தும்படிக்கு கொடுக்கப்பட்டதான போராயுதங்களாக நாம் அவைகளை பார்க்கிறோம். So let's look at the 4 categories of things that happen in the mind. ஆகவே 4 விதமான காரியங்கள், என்னென்ன காரியங்கள் நடக்கிறது நம்முடைய மனதிலே என்பதை குறித்து நாம் பார்ப்போம். First is the strongholds. It says strongholds, and then we have imaginations, then we have high thing, and then we have thought. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், முதலாவதாக நம்முடைய மனதிலே மேட்டுமையான காரியங்கள், அதே போல பலவிதமான எந்த எண்ணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்விதமாக தோன்றுகிறதான எண்ணங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய மனதிலே அவைகள் சிறையாக, நம்முடைய மனதிலே ஒரு சிறையை போல அவைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். So there are 4 categories: stronghold, imaginations, high thing and thought. ஆகவே இந்த இடத்துல மேட்டுமையான எண்ணங்கள், அது மேட்டுமை மற்றும் எண்ணங்கள் மற்றும் ஒரு பலத்த ஒரு மதிலை போன்றதான காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தர்க்கங்களை நாம் பார்க்கிறோம். So a stronghold can be understood as a fortress of thoughts and ideas which are against the word of the Lord. ஆகவே இந்த இடத்துல முதலாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு எப்படியாக ஒரு மதிலானது இருக்கிறதோ அதுபோல எண்ணங்கள் நம்முடைய மனதிலே ஒரு அரண்களை போல இருக்கிறது. So they become part of our mind. It becomes embedded into the mind. அது நம்முடைய மனதிலே அப்படியாக அது உறுதியாக எப்பொழுதும் காணப்படுகிறதாக அது மாறி போகிறது. Because of this wrong thinking, demons take advantage of that and they oppress us through those strongholds. ஆகவே தவறான எண்ணங்களினாலே சாத்தான் விதமான அரண்களை அவன் நம்முடைய மனதிலே போட்டு அதன் மூலமாக அவன் கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். The next category is imaginations. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் எண்ணங்கள். Imaginations which are contrary to the word of God. எண்ணங்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழக்கூடியதான எண்ணங்களாகும். And the next category is called high thing. மேட்டிமை. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் மேட்டிமையான காரியங்கள், மேட்டிமை சிந்தனைகள். These are thoughts that come into the mind and they gain ascendancy and they become more important than the word of God. ஆகவே இவைகள் எல்லாம் நமக்குள்ளாக அவைகள் எழும்பி தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் அவைகள் பெரிதாக தோன்றச் செய்கிறது. They start to influence our mind against the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்முடைய மனதிலே அவைகள் எல்லாம் கிரியை செய்து அவ்விதமாக ஒரு எண்ணங்களை நமக்குள்ளாக தூண்டக்கூடியவர்களாக அவைகள் மாறுகிறது. And the last category is thought. அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்கிறோம் எண்ணங்கள். திரும்பவுமாக it is actually an idea that comes into our mind. சரியான உதாரணத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது நமக்குள்ளாக வரக்கூடியதான சிந்தனைகள் அல்லது எண்ணங்களாக இருக்கிறது. So the progression is thought becomes a high thing,
that becomes imaginations and then becomes a stronghold. முதலாவதாக அது எண்ணங்களாக வந்து அது ஒரு அரணாக நம்முடைய மனதிலே அது மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். So how do we handle this particular situation that is happening in the mind? ஆகவே மனதிலே இப்படியாக தோன்றுகிறதான காரியங்களை எவ்விதமாக நாம் மேற்கொள்வது? Because if you don't take care of this, then something on the contrary can happen, something negative can happen. ஆகவே இதை நாம் சரியாக நாம் கையாளாவிட்டால் எதிர்மாறான காரியங்கள் நடக்கிறதையே நாம் பார்ப்போம். For example, you take the life of Job. உதாரணத்திற்கு நீங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், let's go to Job chapter 3 verse 25. யோபு 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். For the thing which I greatly feared is come upon me, and that which I was afraid is come unto me. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. So even though Job was a godly man, he had a problem with fear. இந்த இடத்துல யோபு அவர் நீதிமானாக இருந்தாலும் கூட அவருக்குள்ளாக பயம் என்கிறதான ஒரு பிரச்சனை காணப்பட்டது. And because he did not address that, he attracted that particular problem into his life. அவர் அந்த பிரச்சனையை அவர் சரி செய்யாமல் அந்த பிரச்சனையினாலே அவர் தாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். So what he dreaded happened to him. ஆகவே அவர் பயந்த காரியம் அவருக்கு நேரிட்டது. So fear is the opposite of faith. ஆகவே பயம் என்பது அது விசுவாசத்திற்கு முற்றிலும் எதிர்மாறானதாக இருக்கிறது. Fear will cause stress to come into our lives, and because of that we will have negative emotions like depression, anxiety, worry. பயமானது நமக்குள்ளாக ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து நமக்குள்ளாக மன அழுத்தங்களையும் அதே போல பலவிதமான உடல் நோய்களையும் அவைகள் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. So faith believes in the word of God, but fear will believe in what the enemy says or what the circumstances say. This is what we have to keep in mind. விசுவாசமானது அது தேவனுடைய வார்த்தையை நம்மை நம்பும்படிக்கு செய்கிறது. ஆனால் பயமோ நம்மை சூழ்நிலைகளை பார்க்கும்படியாகவும் சத்துருவானவன் என்ன நம்முடைய மனதிலே சொல்கிறானோ அந்த காரியத்தை நாம் நம்பும்படியாகவும் பயமானது அது கிரியை செய்கிறது விதமாக. So the warfare this is exactly the spiritual warfare that all of us are undergoing, and we have been given weapons to counter this warfare. ஆகவே இப்படியான ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் அனைவருமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்திலே நாம் மேற்கொள்ளும்படிக்கு ஜெயம் பெறும்படிக்கு தான் இந்த ஆவிக்குரிய போராயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So let's look at what are the weapons that Paul has instructed us in 2 Corinthians chapter 10 verses 3 to 5. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவைகளை மேற்கொள்ளும்படிக்கு எவ்விதமான போராயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதுகிறார். Take every thought captive. இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், எந்த எண்ணத்தையும் நீ சிறைப்படுத்து. Secondly, cast down high thing. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், எல்லா மேட்டுமையான எண்ணங்களையும் நீ நிர்மூலமாக்கு. Anything that appears to gain ascendancy over the word of God, that we have to cast down. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா எண்ணங்களையும் நீ சிறைப்படுத்து என்று சொல்லுகிறார். And we have to cast down imaginations. நம்முடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் நாம் சிறைப்படுத்த வேண்டும். And we have to pull down strongholds. நாம் எல்லா அரண்களையும் நாம் நிர்மூலமாக்க வேண்டும். The stronghold which the enemy has formed in our mind has to be pulled down, and the weapons are mighty to do that. ஆகவே நாம் சத்துருவானவன் நம்முடைய மனதிலே அவன் கட்டினதான எல்லா அரண்களையும் நாம் நிர்மூலமாக்க வேண்டும். அவ்விதமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான போராயுதங்களை கொண்டு நாம் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். So these weapons, we remember, must be used to fight our thoughts, which is actually put by the enemy. The enemy keeps putting these thoughts, so we have to fight it with the weapons that God has given us. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த போராயுதங்களை கொண்டு சத்துருவானவன் நம்முடைய மனதிலே அவன் போட்டிருக்கிறதான எல்லா அரண்களையும் நாம் நிர்மூலமாக்கி அவர்களுக்கு விரோதமாக நாம் ஒரு யுத்தம் செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். So in times of war, if you look at the recent war between Israel and Gaza, நீங்கள் யுத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் சமீபத்திலே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடந்ததான அந்த யுத்தத்தையும் கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால், and even against Iran, what happened was Israel started using the Iron Dome. It is an anti-missile system which will go and intercept the missiles coming inside Israel. ஆகவே அந்த ஈரானை தாக்கும் பொழுது கூட நாம் பார்க்கிறோம், அந்த டோம்லே அவர்கள் அவிதமாக அந்த எவ்விதமான ஒரு மிசைலும் தாக்காதபடிக்கு அதற்கு எதிர்மானதான சில காரியங்கள் அந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கிறதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். So it's an equipment which will keep firing out
a missile against the incoming missile to neutralize it in the atmosphere. ஆகவே அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான அந்த ஆயுதங்களை அவைகள் செயல்பட முடியாதபடிக்கு அங்க இருக்கக்கூடியதான காரியங்கள் செய்துவிடும். அப்படியாக அவர்கள் அந்த இடத்திலே செய்து வைத்திருக்கிறார்கள். So even so, the word of God says that every thought of anxiousness or worry or fear or negativity or whatever it is, every negative thought must be blocked by the word of God. ஆகவே நம்முடைய மனதிலும் கூட எழும்பக்கூடியதான கவலை, பயம், இப்படிப்பட்டதான கலக்கங்கள் போன்றதான எண்ணங்கள் யாவற்றையும் நமக்குள்ளாக நம்முடைய மனதிலே கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பியிருப்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தையானது அப்படியே அதை தடுத்து போட்டுவிடும். So how do we conquer these negative thoughts? ஆக எப்படியாக இப்படிப்பட்டதான எதிர்மாறான எண்ணங்களை நாம் மேற்கொள்வது? Put the helmet of salvation. Hallelujah. நாம் இரட்சணியம் என்னும் தலைசீராவை நாம் எப்பொழுதும் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். Let's look at the techniques used. One is prayer. எப்படியாக நாம் இதை செய்வது? ஒரு வழிமுறை ஜெபத்தின் மூலமாக. We have to release all the negative thoughts to the Lord and cast it upon him. நம்முடைய எல்லா எதிர்மறையான எண்ணங்களையும் நம் தேவன் மேல் வைத்துவிட்டு அவர் மேல் எல்லாவற்றையும் நாம் தூக்கி போட்டு விட்டு விட வேண்டும். The Bible says in 1 Peter 5:7, casting all our care upon him, for he careth for you. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். And let's look at this a few verses in Philippians chapter 4 verses 6 to 8. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதற்கொண்டு 8ஆம் வசனம் வரைக்குமாக சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்களை நாம் பார்க்கலாம். Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். And the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலானதான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And then he goes on to tell what are the thoughts that you have to think. அதற்கு பிற்பாடாக நாம் எப்படிப்பட்டதான எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். Found in verse 8, finally brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, these whatever things are of good report, if there be any virtue, if there be anything praiseworthy, meditate on these things. 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். So first is prayer, and he talks about meditation. ஆகவே முதலாவதாக ஜெபமாகும். ஜெபம் என்று சொல்லும் பொழுது நாம் அந்த ஜெபத்திலே நாம் வசனத்தை தியானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். And then it talks about how to use the shield of faith. The word of God talks about how to use the shield of faith, and that is found in Ephesians chapter 6 verses 15 and 16 and 17. இரண்டாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய கேடகமாக நாம் பயன்படுத்தி அதை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களாக நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். So the word of God says in verse 16, by all taking the shield of faith wherewith ye shall be able to quench all the fiery darts of the wicked. 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். So we have to use the shield of faith, the word of God. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான அந்த விசுவாச கேடயத்தை நாம் எப்பொழுதும் நாம் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். It is a shield of faith. அது விசுவாசம் என்னும் கேடகமாக இருக்கிறது. And then the helmet of salvation which we discussed, and then the sword of the spirit which is the word of God. அடுத்ததாக நம் இரட்சணியம் என்னும் தலைசீராவை முதலாவதாக நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்ததாக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். So we must counter all these fiery darts of the enemy through these weapons that has been given to us in Ephesians chapter 6. ஆகவே எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிறதான போர் ஆயுதங்களை நாம் கொண்டு அவ்விதமாய் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான எல்லா எண்ணங்களையும் நாம் சிறைப்படுத்தி அவைகளை நாம் கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். And we have to meditate on those scripture verses, especially those in those areas where we are weak. ஆகவே நாம் எந்த காரியத்திலே அல்லது எந்த இடங்களிலே நாம் பலவீனமாக இருக்கின்றோமோ அதற்கு ஏற்றதான தேவ வசனங்களை நாம் எடுத்து அதை நம்முடைய மனதிலே நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So by that we are creating strongholds of the word of God in our minds. Instead of the enemy's stronghold, we are creating God's strongholds. அப்படியாக நாம் செய்யும் பொழுது சத்துருவினுடைய அரண்கள் நம்முடைய மனதிலே இராதபடிக்கு நம்முடைய மனதை தேவனுடைய வார்த்தையினாலே எழும்பப்பட்டதான அரண்களினாலே நாம் கட்டுகிறவர்களாக இருப்போம். So we have to
let the word of God paint a very clear and strong picture in our minds. ஆகவே தேவனுடைய வார்த்தை நம்முடைய மனதிலே தெளிவாகவும் அது ஒரு படத்தை போல நம்முடைய மனதிலே பதிய வைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். So it should be so strong that we cannot see anything contrary to that particular word. அது எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதை தவிர மற்ற எந்த காரியத்தையும் பார்க்க முடியாதபடிக்கு அவ்வளவு தெளிவாக தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய மனதிலே ஒரு படத்தை போல அது அப்படியே நிலைத்திருக்க வேண்டும். We should be totally narrow minded in the regarding God's will. ஆகவே கர்த்தருடைய சித்தத்தை பொறுத்த மட்டிலே நாம் மிகவும் நாம் ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் தெளிவாக நாம் அதை காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். So we have to also be ready to use the scriptures as a defense system against the incoming thoughts. ஆகவே நமக்குள்ளாக அப்படியாக வருகிறதான எல்லா விதமான தாக்கக்கூடியதான எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் தடுக்கிறவர்களாக மேற்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Yes, we have to block, intercept all these negative thoughts and take them as prisoners of war. எல்லா எதிர்மறையான எண்ணங்களை நாம் தடுத்து அவைகளை நாம் சிறைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So initially it will be difficult because we have not practiced it. Once we practice it, then it becomes very easy. It becomes part of our subconscious. நாம் பழக்குவிக்காததினாலே நாம் அந்த காரியத்தில் ஆரம்பத்திலே நமக்கு அது ஒரு கஷ்டமாக தோன்றினாலும் கூட நாம் அந்த காரியத்தை செய்ய பழகும் பொழுது நமக்கு பிற்பாடு அது மிகவும் எளிதானதாக மாறிவிடும். So we must be able to we have to meditate on the word of God, and when we keep meditating on the word of God, then the promise in Hebrews 4:11 will come to pass. ஆகவே நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து அதை நாம் தியானிக்கும் பொழுது எபிரேயர் 4:11 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான வாக்குத்தத்தம் நிறைவேறும். Let us labor therefore to enter into that rest, lest any man fall after the same example of unbelief. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆகியால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். This is the only labor that we have to do. ஆகவே இந்த ஒரு பிரயாசத்தை தான் நாம் செய்ய வேண்டும். Renewing our mind is the only labor that we need to do. ஆகவே நம்முடைய மனதை மறுரூபமாக்குகிற அந்த ஒரு பிரயாசத்தை தான் நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.